Hello friends, welcome on. So, இது வரையும் நான் போட்ட சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ வேர் ஐ ஃபெல்ட் டிஃபிகல்ட்டி இன் ஸ்ட்ரக்சரிங் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோ. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிகாஸ் எல்லாமே ஸ்ட்ராட்டஜி மைண்ட் செட் அண்ட் அட் த மீன் டைம் இதை எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ கைண்ட்லி வாட்ச் திஸ் வீடியோ கம்ப்ளீட்லி பிகாஸ் இதில் நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் முன்ன பின்ன இருக்கலாம், கொஞ்சம் ஸ்ட்ரக்சரே இல்லாமல் இருக்கலாம். But try to watch this completely because this happens to be an important video which will help you to என்ன சொல்கிறது ஒரு நல்ல மைண்ட் செட் எடுத்துகிட்டு வர்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தட் இஸ் வித் ரிகார்ட்ஸ் டு யூபிஎஸ்சி சரிங்களா. உங்கள் ப்ரிப்பரேஷன்லையும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைண்ட்லி வாட்ச் திஸ் வீடியோ கம்ப்ளீட்லி. ஓகே ரைட். ஸோ டாபிக் நேம் பார்த்துருப்பீங்க, ரேங்க் ஆர் ப்ரிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ எதுக்காக இந்த டாபிக் நேம் வச்சேன்னா ஃபஸ்ட்டு நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா தே ஃபர்கெட் தட் நம்ம வந்து யூபிஎஸ்சி படிக்கிறதே ரேங்க் வாங்கிறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் அடிக்கடி ரைஸ் ஆகுது சரிங்களா. ஸோ யூபிஎஸ்சியா சார், இந்த வாட்டி ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிடணும் சார், ப்ரிலிம்ஸ் ஸ்பெசிஃபிக்காக நான் படிக்கிறேன் சார் சரிங்களா. ஸோ ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணதுக்கப்புறம் மெயின்ஸ் வரட்டும் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் இன்டர்வியூ சார். ஓகே ரைட். இதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரீசன் இஸ் என்னென்னா நீங்கள் பண்ண ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஆர் பிசிஎம்ஸ் ஆர் உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே வந்து ப்ரிலிம் ஸ்பெசிஃபிக்காகவே இந்த எக்ஸாமை பார்த்துருப்பாங்க, புரியுதுங்களா. இல்லை ப்ரிலிம் ஸ்பெசிஃபிக்காகவே உங்களுக்கு இந்த எக்ஸாமை சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால இந்த மைண்ட் செட் உங்களுக்கும் வந்திருக்கலாம். அப்படி இல்லையா உங்களுடைய அன்அவேர்னஸாக இருக்கலாம் சரிங்களா. பட் அகெயின் நான் கேட்குற கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். அதாவது நீங்கள் இந்த எக்ஸாம் எதுக்காக படிக்கிறீங்க? நீங்கள் இந்த எக்ஸாம் எதுக்காக படிக்கிறீங்க? ரேங்க் வாங்கிறதுக்கா இல்லை ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கா? ஆப்வியஸ்லி இதுக்கு இந்த கொஸ்டின் நான் இது வரைக்கும் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். நிறைய பேர் எனக்கு சொல்கிற பதில் என்னென்னா, எஸ் சார், ரேங்க் வாங்கிறதுக்காக தான் நான் இந்த எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஐ வாண்ட் டு பி இன் தி சர்வீஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன்? ஓகே ரைட்டு, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணனா ஓகே, அந்த ஒரு 4 பேர்கிட்ட வந்து ஓகே நானும் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரௌட் மூமெண்ட் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். பட் அதை தாண்டி அதில் என்ன யூஸ் இருக்குது? அப்போது ரேங்க் வாங்கணும், சர்வீஸில் போகணும், சர்வீஸுக்கு போனால் தான் நம்ம வந்து வி கேன் டூ வெல்ஃபேர் ஃபார் தி சொசைட்டி அண்ட் சர்வீஸ் டு தி பீப்புள். எல்லாமே ரேங்க்கை பேஸ் பண்ணி தானே இருக்குது. சரி ஓகே ரைட்டு. இப்போது இந்த மைண்ட் செட், அதாவது ப்ரிலிம்ஸ் மைண்ட் செட்டே இருக்கிறதுனால, ப்ரிலிம்ஸ் ஸ்பெசிஃபிக்காகவே இந்த எக்ஸாம்ஸை பார்க்கறதுனால வர பிரச்சனைகள் என்ன அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன, நீங்கள் இந்த எக்ஸாம் ப்ரிலிம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறீங்க அப்படின்ட்டு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்ரேஷன் சரிங்களா. ஸோ நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸில் இது பாரு இது கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பரை பார்ப்பீங்க, ஆனால் மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பரை பார்க்க விட்டுருவீங்க. எஸ், கரண்ட் அஃபேர்ஸோடைய ரெலவன்ஸ் வந்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸுக்கும் சரி மெயின்ஸுக்கும் சரி ரொம்ப குறைவாக தான் இருக்குது, இல்லைன்ட்டு இல்லை. பட் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா, கரண்ட் அஃபேர்ஸும் ஓரளவுக்கு பார்க்கணும் இல்லையா, ஒரு 5%. அந்த 5% கூட பார்க்குறது எப்படி பார்க்கணும்? ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் இன்டெகிரேட்டடாக பார்க்கணுமா, இல்லை ப்ரிலிம்ஸுக்கு வேறையும் பார்க்கணுமா? அஃப்கோர்ஸ் இன்டெகிரேட்டடாக பார்க்கணும். ஆனால் ப்ரிலிம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, ப்ரிலிம் ஸ்பெசிஃபிக்காக வேறையும் பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிப்போர்ட்ஸ். இப்போது ரிப்போர்ட்ஸை படிக்கிற விதம் ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னா, மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்லையும் நீங்கள் ரிப்போர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஜிஎஸ் பேப்பர் 2ல் 3ல் யூ கேன் யூஸ் வேரியஸ் ரிப்போர்ட்ஸ். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், எந்த ரிப்போர்ட் யார் கொடுக்குறாங்க இது வரையும் பார்த்துக்கோ போதும். இது வந்து ப்ரிலிம் ஸ்பெசிஃபிக் ப்ரிப்பரேஷன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போதைக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிப்போர்ட்ஸ் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. இது நீங்கள் ப்ரிலிம் ஸ்பெசிஃபிக்காக வரையும் பார்த்துட்டு நீங்கள் மெயின்ஸுக்கு போயிட்டீங்கன்னா இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து அப்படியே எடுத்து எழுதிட்டு நீங்கள் உங்களுக்கு மார்க் வந்துடுமா? அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஆன்சர் ரைட்டிங் வருமா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதே மாதிரி பிளேசஸ் இன் நியூஸ், அதாவது இங்கே இந்த பிளேஸ் இருக்குது, இங்கே இந்த பிளேசஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மேப்பிங் ஆஸ்பெக்டில் பார்ப்போம். ஆனால் பாயிண்ட் என்னன்னா, மெயின்ஸுக்கு இந்த பிளேசஸ் இன் நியூஸ் என்ன யூட்டிலைசேஷன், கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸ் நம்மளுக்கு தெரியணும், ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் நம்மளுக்கு தெரியணும், அதுதான் நம்ம மெயின்ஸில் யூஸ் பண்ணுவோம், புரியுதுங்களா. ஸோ நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை வந்து அன்வான்டாக எடுத்துகிட்டு போவோம். அன்வான்ட்னா ஒரு டீவியேட்டட் மேனரில் எடுத்துகிட்டு போவோம், ரொம்ப குறுகிய மேனரில் எடுத்துகிட்டு போவோம் ப்ரிலிம் ஸ்பெசிஃபிக்காக, புரியுதுங்களா. ஸோ இது பண்ணுறதுனால ப்ரிலிம்ஸுக்கு வேணால் ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அது கூட ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைங்க உண்மையாக சொல்லணும்னா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் படித்து எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் பண்ணேன்னு சொல்லிட்டுனா, சார் நான் எல்லாம் படிச்சுட்டு தான் சார் போனோம், யூபிஎஸ்சி கேட்கவே இல்லைன்றாங்க. யூபிஎஸ்சி கேட்குறது தானே பண்ணி படிக்கணும்னா அது எப்படி சார் எனக்கு தெரியும்னுவாங்க. ஸோ பாயிண்ட் என்னென்னா, கரண்ட் அஃபேர்ஸ்
ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் இன்டெகிரேட்டடாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு பயங்கர பெனிஃபிட்ஸ் இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? ஸோ இது வந்து பண்ணுற ஃபஸ்ட்டு தப்பு. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் ஸ்பெசிஃபிக்காக படிக்கிறது வந்து பண்ணுற ஃபஸ்ட்டு தப்பு. சரிங்களா? செகண்டு பெரிய தப்பு என்னென்னா நோட்ஸ். அதாவது என்னென்னா லக்ஷ்மிகாந்த் இருக்கா அதே நோட்ஸ் எடுத்துருவாங்க, ஜாகிரஃபி இருக்கா அது நோட்ஸ் எடுத்துருவாங்க, இல்லை இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ் இருக்கா கிளாஸ் நோட்ஸு எக்ஸ்ப்ளனேட்டரி நோட்ஸு. கிளாஸ் நோட்ஸு உங்களுடைய மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் நோட்ஸே கிடையாது, இட் இஸ் எக்ஸ்ப்ளனேட்டரி நோட்ஸ். ஆனால் நம்ம என்ன செய்வோம், இந்த எக்ஸ்ப்ளனேட்டரி நோட்ஸையோ இல்லைனா வந்து ஏதோ ஒரு மெட்டீரியலையோ அப்படியே ஸ்பெசிஃபிக்காக மக்கடிக்கிற மாதிரி படித்து வைப்போம். புரியுதுங்களா? ஆனால் மெயின்ஸுக்கு என்ன நோட்ஸு தேவை அதெல்லாம் நம்ம எடுக்க மாட்டோம். ஃபைன், சரி, ஓகே. இது வரையும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா சம்வேர் ஆர் தி அதர் இந்த ப்ரிப்பரேஷன்லேயே ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் தட் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதே ஒரு பெரிய சேலஞ்ச் தான், இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை. பட் சம்வேர் ஆர் தி அதர் வி டென் டு ஃபர்கெட் தட் வி ஆர் ஹியர் ஃபார் தி ரேங்க். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாவேரியும் போதும், நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் சொல்கிற மாதிரி ஒரு மனப்பான்மைக்கு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம். தட் இஸ் ஆஃப்டர் ஒரு 3 or 4 attempts. சரிங்களா? ஸோ எப்படியாவது ஒரு வாட்டியாவது ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிட்டு அந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போயிடணும் சார். கைஸ், உண்மையாலேயே இதுக்காகவா நீங்கள் இங்கே இருக்கீங்க? யூ ஆர் ஹியர் டு கெட் தி ரேங்க். புரியுதுங்களா? சரி, இப்போது ப்ரிலிம் ஸ்பெசிஃபிக்காகவே இருக்கிறதுனால, அதாவது ரேங்க் ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் ப்ரிலிம் ஸ்பெசிஃபிக்காகவே இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்வீங்கன்னா யூ வில் நாட் மிக்ஸ் அண்ட் ஸ்டடி ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ். சரிங்களா? கைஸ், தேர் ஆர் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் விச் ஓவர்லாப்ஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா ஃபேக்கல்ட்டிஸும் சரி எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரிலிம்ஸில் படித்தது தாங்க மெயின்ஸில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் படித்தது மெயின்ஸில் யூட்டிலைஸ் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிலிம் ஸ்பெசிஃபிக்காக படிச்சிருப்பீங்க, பிவைக்யூ ஆன்சர் ரைட்டிங் சால்விங், அதாவது பிவைக்யூஸ் வரையும் சால்வ் பண்ணியிருப்பீங்க, இல்லை எம்சிக்யூ சால்வ் பண்ணுற ஆட்டிடியூட் உங்களுக்கு வந்திருக்கும், ஆனால் ஆன்சர் ரைட்டிங் ஆட்டிடியூட் வந்திருக்காது. ஆன்சர் ரைட்டிங் ஆட்டிடியூடுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையே கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அனாலிட்டிக்கல் நாலேஜ், அது உங்களுக்கு இருக்காது. ஆனால் ப்ரிலிம் ஸ்பெசிஃபிக்காகவே நீங்கள் பார்த்துட்டு போவீங்க. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் தாண்டி அன்வான்ட் லாஜிக்ஸ், அன்வான்ட் ஸ்டப்ஸை வந்து பார்த்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுவீங்க, எஸ்பெஷலி ஃபார் தி ப்ரிலிம்ஸ். இப்போ ப்ரிலிம்ஸா லாஜிக்ஸ், ப்ரிலிம்ஸா ட்ரிக்ஸு, இந்த லாஜிக்ஸு இந்த ட்ரிக்ஸு இதை பாரு. எஸ், லாஜிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட், இல்லைன்ட்டு இல்லை. லாஸ்ட்டு ப்ரிலிம்ஸுக்கு ஒரு 2 months முன்னாடி நீங்கள் பார்க்குறீங்களா, அது வந்து உங்கள் ஸ்கோரை பூஸ்ட் பண்ணும். ஒரு 10 marks 5 marks 15 marksன்னு சொல்லிட்டு பூஸ்ட் பண்ணும், இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை. பட் இது உங்களுக்கு ரேங்க் வாங்கி கொடுக்குமா லாஜிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நோ. உங்கள் டைமை தான் வேஸ்ட் பண்ணோம். இன்ஃபேக்ட் லாஜிக்ஸை பேஸ் பண்ணி ஏதாவது கிளாஸஸ் இருக்குன்னா உங்கள் மணியை தான் வேஸ்ட் பண்ணும். புரியுதுங்களா? பட் எஸ், ஃபைனல் டைமில் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமா? எஸ், ஓரளவுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அப்போ என்ன தான் சார் பண்ணுறது? இப்போ இந்த ப்ரிலிம் ஸ்பெசிஃபிக்காக ப்ரிப்பேர் பண்ணணும்னா இந்த தப்புலாம் இருக்குது. அதாவது நம்ம ரேங்க்கோடைய இம்பார்ட்டன்ஸை விட்டுடுறோம், மெயின்ஸோடைய இம்பார்ட்டன்ஸை விட்டுருவோம், கரண்ட் அஃபேர்ஸ் அன்வான்டாக படிப்போம், நோட்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக எடுக்க மாட்டோம். அப்படி எடுத்தாலுமே ப்ரிலிம் ஸ்பெசிஃபிக்காகவே எடுப்போம், மெயின் ஸ்பெசிஃபிக்காக எடுக்க மாட்டோம். சரிங்களா? ஸோ அன்வான்ட் ஸ்டஃப்ஸு, லாஜிக்ஸு, தேவையில்லாத விஷயங்கள்லாம் பார்ப்போம். சரி, ஓகே. இதெல்லாம் விட்டுட்டு என்ன சார் பண்ணுறது? மெயின் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்கணும். ஓகே, எனக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் வராது, இல்லை மெயின்ஸ் பற்றி எனக்கு அவ்வளோ ஃபுல் அவேர்னஸ் இல்லை, பட் மெயின் ஸ்பெசிஃபிக்காகவும் நான் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் இன்டெகிரேட்டடாகவும் படிக்கணும்னா என்ன சார் செய்கிறதுனா, கைஸ், ஃபர்ஸ்ட் அண்ட் தி ஃபோர்மோஸ்ட் திங் இஸ் லைக் டெஸ்ட் சீரீஸை டெஸ்ட்டாக எடுங்க. என்ன சொல்கிறது, உங்கள் நாலேஜை செக் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. பட் உங்கள் ப்ரிப்பரேஷனை மெயின் ஸ்பெசிஃபிக்காக வைங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ மெயின் ஸ்பெசிஃபிக்காக ப்ரிப்பரேஷன் எப்படி வைக்கணும்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் 3 சப்ஜெக்ட் இருக்குது, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி. வாட் யூ டூ இஸ் லைக் பாலிட்டி படிக்கும்போது மெயின் சிலபஸோட பாலிட்டியை கம்பேர் பண்ணுங்கள், ஹிஸ்ட்ரி படிக்கும்போது மெயின் சிலபஸோட ஹிஸ்ட்ரியை கம்பேர் பண்ணுங்கள், ஜியாகிரஃபி படிக்கும்போது மெயின் சிலபஸோட ஜியாகிரஃபியை கம்பேர் பண்ணுங்கள். ஸோ இப்படி நீங்கள் கம்பேர் பண்ணும்போது வாட் யூ கேன் டூ இஸ் லைக் மெயின்ஸ் கம் ப்ரிலிம் ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இருக்கிற ப்ரிவைலிங் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே ரொம்ப ஒரு கான்சென்ட்ரேட்டடாக ப்ரிலிம் ஸ்பெசிஃபிக்காகவே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ப்ரிலிம் ஸ்பெசிஃபிக்காகவே உங்கள் ப்ரிப்பரேஷனை வந்து 6 monthsக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போவீங்க. அதுக்காக தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், டெஸ்ட்டை வந்து ப்ரிலிம்ஸ்க்காக என்ன சொல்கிறது ஒரு செக்கிங் பேராமீட்டராக வைங்க. ஆனால் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும்னா ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் இன்டெகிரேட்டடாக இருக்கணும், அட்லீஸ்ட் ஃபார் this 3 subjects, that is polity, history and geography, which will ensure that you at least cover 2 papers. ஜிஎஸ் பேப்பர் 1ல் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி இருக்கும், ஜிஎஸ் பேப்பர் 2ல் பாலிட்டி இருக்கும். சரிங்களா? ஸோ இது ரெண்டும் நீங்கள் முடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கண்டென்ட் கிளாரிட்டி கிடைக்கும். புரியுதுங்களா? அண்ட் எக்கனாமிக்ஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், சயின்ஸ் அண்ட் டெக்லையும் நீங்கள் இது பண்ணலாம். தட் இஸ் லைக் இன்டெகிரேட்டிங் மெயின் சிலபஸ் வித் ப்ரிலிம்ஸ். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஓகே, ரைட். அண்ட் செகண்ட் என்னன்னா, கோ அண்ட் எக்ஸ்ட்ரா மைல் டியூரிங் தி ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன். கோ அண்ட் எக்ஸ்ட்ரா மைல் அண்ட் மெயின்ஸுக்கு உண்டான மெட்டீரியல்ஸு கண்டென்ட்லாம் அவைலபிளாக இருக்குது. அதை ஒரு வாட்டி பாருங்கள், உங்களுக்கு கிளாரிட்டி அண்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதை வச்சு நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை ஆரம்பிக்கலாம்.
புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ பாயிண்ட் என்னென்னா, why I'm making this video அண்ட் இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ப்ரிலிம்ஸு லைக் உட்காந்து நம்ம இந்த ப்ரிலிம்ஸ் அட்டெம்ப்ட் கொடுப்போம். ப்ரிலிம்ஸ் அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு இந்த ப்ரிலிம்ஸை நம்மளுக்கு கிராக் பண்ணுறோமா, ஓகே ரைட்டு, மெயின்ஸ் கொடுப்போம், மெயின்ஸ் வந்ததுன்னா ரைட்டு, இல்லை திருப்பியும் நம்ம ப்ரிலிம் ஸ்பெசிஃபிக்காகவே உட்காருவோம். ஏன்னா ப்ரிப்பரேஷன் டைம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கீங்க நிறைய பேர். அந்த மொமெண்டம் லாஸ்ட் 2 months 3 monthsல இல்லை, மொமெண்டம் இப்போ தான் ஸ்லோவாக பில்டப் ஆகும். அண்ட் மெயின்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அண்ட் அதே மாதிரி ஜான்வரி பொங்கலுக்கு அப்புறம் ஒன்ஸ் யூ கம் பேக் டு தி like to your respective zones for studying, then only you will feel that okay right, the time has come, the momentum is there ன்ட்டு. அப்போது இந்த படிக்கிறதே நம்ம ஒரு 6 மாதம் தான். இந்த மொமெண்டம்லேயும் நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக ப்ரிலிம் ஸ்பெசிஃபிக்காகவே நம்ம இருந்தோம்னா then we may lose many things. நான் சொல்கிறது புரியுதுங்களா? See guys, again it varies with respect to persons. சரிங்களா? ஸோ நீங்கள் மெயின்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக மேட்ச் ஆகும். இல்லை நீங்கள் மெயின்ஸ் ஒரு வாட்டி கூட கொடுத்துடலன்னா then try to realize what I have told in this video. You will definitely get some idea out of it. சரி, இதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த ப்ரிப்பரேஷன் வந்து இன்டெகிரேட்டடாக எடுத்துகிட்டு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா then what I would recommend you is like instead of joining any test series, you can consider Republic IAS Prelims MGTS, where we ensure that we give you the test and at the meantime நீங்கள் பண்ணுற ப்ரிப்பரேஷன் வந்து மெயின்ஸ் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். அதாவது மெயின்ஸ் இன்டர்மிக்ஸ்டாக இருக்கும், ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ். பிகாஸ் இது வந்து ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் வேர் வி டேக் இட் த்ரூ தி PYQs அண்ட் PYQs மூலியமாக ரெண்டுமே இன்டெகிரேட் பண்ணி உங்களை படிக்க வைப்போம். யூ வில் கெட் சம் சென்ஸ் அண்ட் லைக் ஒரு சென்ஸ் ஆஃப் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் ப்ரிலிம்ஸ் MGTS, நான் கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் ஒரு வாட்டி கன்சிடர் பண்ணி பாருங்கள். பட் அகைன் இதெல்லாம் தாண்டி உங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து இன்டெகிரேட்டடாக இருந்ததுன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா 70-75 days அவ்வளோதான் இருக்குது. அந்த 75 days நீங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணலாம் அண்ட் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப் ஹெடாக இருப்பீங்க. புரியுதுங்களா? ஸோ எஸ் கைஸ், ஐ ஹோப் திஸ் வீடியோ would have given you some clarity and yes, if you have any doubts, any comments, you can use the comment box below to give your opinions and views. Thank you for watching.